நாகை மாவட்டம் வெளிப்பாளையம் பகுதியில் ஓசியில் மளிகை பொருட்கள் வழங்காத ஆத்திரத்தில் சாராய வியாபாரி மளிகை கடை உரிமையாளரை தாக்கி கடையில் இருந்த பொருட்களை சேதப்படுத்தி ரகளையில் ஈடுபட்ட சிசிடிவி காட்சியானது வெளியாகி இருக்கிறது. அவற்றை தற்போது பார்க்கலாம். இது தொடர்பான மேலும் விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் லெனின். லெனின், என்ன நடந்தது? இது தொடர்பாக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதா? கூடுதல் விவரங்களை வழங்கலாம். கௌதமி, நாகப்பட்டினம் வெளிப்பாளையம் பகுதியில் பாஸ்கரன் என்பவர் மளிகை கடை நடத்தி வருகிறார். இந்த நிலையில் நேற்று மதியம் வழக்கம் போல் வியாபாரத்தில் ஈடுபட்டிருந்த போது அங்கு வந்த சாராய வியாபாரி சக்திவேல் என்பவர் கடை உரிமையாளர் பாஸ்கரிடம் ஓசியில் பொருட்கள் கேட்டும் மாமூல் பணம் கேட்டதாகவும் கூறப்படுகிறது. ஓசியில் பொருட்கள் தரும் கடை உரிமையாளர் பாஸ்கர் பொருட்களை எடுத்து வீசி தாக்குதலில் ஈடுபட்டதுடன் திடீரென கடைக்குள் பாய்ந்து அனைத்து பொருட்களையும் உடைத்து சேதப்படுத்தி ரகளையில் ஈடுபட்டுள்ளார். இதில் கடையில் இருந்த குளிர்பானங்கள், முட்டை மற்றும் மளிகை பொருட்கள் உள்ளிட்டவை சேதமடைந்தது. இது குறித்து வெளிப்பாளையம் காவல் நிலையத்தில் பாஸ்கர் புகார் அளித்த நிலையில் தாக்குதலில் ஈடுபட்ட சக்திவேலை தேடி வருகின்றனர். தற்போது அந்த தாக்குதலில் ஈடுபட்டக்கூடிய சிசிடிவி காட்சி அங்கிருந்த கடைகளில் பதிவாகி வெளியானது. இது குறித்து வெளிப்பாளையம் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து சக்தியை தேடி வருகின்றனர். கௌதமி, தற்போது விவரங்களுக்கு நன்றி லெனின்.